ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே விஜய் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ன உடனே மனசே ஒரு மாதிரி ஆகிடுது. இதை சாரதா கவனிக்கிறாங்க. கவனித்து விஜய்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. அப்போது விஜய் வந்து நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி காவேரிக்கு அம்மை போட்டிருந்துச்சு. அப்போது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ எதுவும் ஒரு பிரச்சனையும் வராதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படியே ஏதாச்சும் பாதிப்பு வந்தாலும் அது இப்போ தெரியாது, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் 20வது வாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நினச்சி தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏற்கனவே காவேரி நிறைய கஷ்டப்பட்டுடா, இப்போ குழந்தைக்கு ஏதாச்சும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சாரதா கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. சாரதாமே இருந்துக்கிட்டு அப்படி எதுவும் ஆகாது விஜய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறாங்க. என்னதான் விஜய்க்கு ஆறுதல் சொன்னாலும் சாரதாவுக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காவேரிக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சாரதா வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எல்லாருமே வந்து ஸ்கேனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செக்கப்புக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது கங்காவோட முகமே ரொம்ப டல்லாக இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு குமரன் கேட்குறாங்க. ஏங்க நான் தான் நம்ம தனியாக போய்க்கலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்லங்க, அப்புறம் ஏங்க நீங்கள் காவேரி கூட போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனை பார்த்து கங்கா கேட்குறாங்க. இங்கே பாரு கங்கா, ஏன் இப்போ காவேரி கூட போகிறதால என்ன பிரச்சனை? 2 பேருக்கும் ஒரே டைமில் தானே செக்கப் பண்ண போகிறோம், ஸ்கேன் பண்ண போகிறோம், ஒரே டைமில் போயிட்டு வந்தால் என்ன ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லவும், ஏங்க நான் எது பண்ணாலும் எனக்கும் அவளுக்கும் தனித்தனியாக பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. நானும் அவளும் ஒன்றா அவளுக்கு பார்க்குற மாதிரி எனக்கு பார்க்கணுமா? எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் என் மேலே தனியாக அக்கறை எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது தப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்கவும், அப்படி யாரும் ஒன்று அலட்சியமாக விட்டாங்க? உன் மேலே எல்லாருமே பாசமாக தான் இருக்காங்க. நீ ஏன் இப்படி நினைக்கிற கங்கா? அதெல்லாம் எது பற்றியும் யோசிக்காத, வா ஸ்கேனுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்காவை கூட்டிகிட்டு வராங்க. கங்காவுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை காவேரி கூட ஸ்கேனுக்கு போகிறதுக்கு. இருந்தாலும் எல்லாரும் வற்புறுத்துனாங்களே அப்படின்றதுக்காக கூட வராங்க. என்னக்கா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட வந்து காவேரி பேசவும், எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு மார்க்கமாகவே பேசுகிறாங்க. என்னக்கா ஏன் என்கிட்ட இப்படி பேசுகிற? ஏக்கா என் கூட ஸ்கேனுக்கு வர்றது உனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் மட்டும் விட்டுருவா போகிறீங்க நடுங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அக்கா உனக்கு விருப்பம் இல்லைனா நீ மாமா கூட தான் போகணுன்னா பரவாயில்லக்கா, நீ மாமா கூடவே போக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கங்கா கிட்ட வந்து காவேரி சொல்லவோ, இதே தானே நான் நேற்று சொன்னேன், அப்போது வான்னு சொல்லி வற்புறுத்தி விட்டுட்டு இப்போ இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அப்புறம் கடைசி நிமிஷத்தில் நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீ நல்ல பேர் வாங்கிக்கிறது, என்ன கெட்ட பேர் வாங்க வச்சுறது, அப்படிதானே? எல்லார்கிட்டையும் நீ நல்ல விளையாட்டமே எப்படி தான் நடிக்கிறீங்க தெரியலடாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து காவேரியோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்போ அங்கே யாருமே இருக்கிறதே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் காவேரியுமே அதுக்கிட்டு சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்துட்டு தூரம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாரதாவும் விஜயும் ரெடி ஆகிட்டு வராங்க. என்னடி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்களா, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்கவும், போகலாம் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. காவேரி டல்லாகவே இருக்காங்க. என்னடி காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேனுக்கு போகிறேன்னு உடனே நீ தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இப்போ நீயே ஒரு மாதிரியாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா போகலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி காரில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. டாக்ஸி வந்து புக் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்துட்டு, என்னாச்சு விஜய் ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க நேற்றுலேருந்து அப்படின்னு காவேரி வந்து விஜயை பார்த்து கேட்குறாங்க. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை மனசில் நினச்சிக்கிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க. சே என்ன போய் யார் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. அப்போ ஏங்க ஸ்கேனுக்கு போகலான்னு சொன்னதுலேருந்து எங்களுடைய முகமே தெரியல, என்னங்க ஸ்கேனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவுக்கு ஏதாச்சும் கையில் பணம் இல்லையாங்க? அதெல்லாம் என்கிட்ட இருக்குங்க, நாம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும், சே பணமா என்கிட்ட? என்ன அந்த அளவுக்கு கூட பணம் எல்லாம் நினச்சிட்டியா? ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஒரு 2000 ஆகிடுமா, மாத்திரைக்கு ஒரு 1000 ஆகிடுமா? இது கூட என்கிட்ட இல்லையே என்ன காவேரி, என்னோடய கவலைலாம் அதுவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விஜய் சொல்லவும், அப்புறம் வேறு என்னதாங்க உங்களுக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லடி, நம்ம குழந்தைய பார்க்க போகிறோம்ல அந்த ஆர்வம் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்லிட்டு சமாளிச்சிட்றாரு. அதெல்லாம் எனக்கு கூட ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க, ஆனால் உங்களளவுக்கெல்லாம் எனக்கு பதட்டமாக இல்லை, குழந்தைய பார்க்க போகிறோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு வராங்க.
ஸோ இப்போ காவேரி குழந்தை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜய்க்கு தான் அம்மா போட்டதுனால காவேரி குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகுமோ அப்படின்னு பயப்படுறாரு. ஸோ காவேரி இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கா, கடவுளே குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டு கடவுளை வந்து வேண்டிக்கிட்டே கூட போய்கிட்டு இருக்காங்க. ஸோ சாரதாவுக்கும் இந்த கவலை புரியுது. எல்லாம் நல்லபடியாக தான் முடியும் தம்பி, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக. கங்கா அங்கே போனாலும் பிடிவாதமாகவே இருக்காங்க. சிடு சிடுன்னு பேசுகிறாங்க. குமரனுமே கங்கா கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் கங்கா வந்து இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கேன் பண்ணுறதுக்காக முதல்ல கங்காவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் கங்காவுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. குமரன் போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கங்காவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குழந்தைய நினச்சி. உங்கள் குழந்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, ஓகே தான், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கங்காவும் குமரனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வராங்க. என்னாச்சு தம்பி, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. எல்லாம் ஓகே தான் அத்தை, குழந்தை நல்லா தான் இருக்குது, அதில் எல்லாத்தையும் காட்டினாங்க அத்தை, நானே பார்த்தேன், ஓகே தான் அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இதை நினச்சி விஜய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கும் டாக்டர் இதே மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது காவேரியை கூப்பிடுறாங்க. காவேரி உள்ளே போகிறாங்க. விஜய் தயங்கி தயங்கி நின்றுட்டுருக்காங்க. வாங்க விஜய், நீங்கள் தானே குழந்தைய பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூட போகிறாரு. சாரதாமே பயப்படாமல் போக தம்பி, நான் வேணா கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து காவேரி ஸ்கேன் படத்தை பார்க்க போகிறாங்க. ஏங்க பார்த்தீங்களா, நான் ஸ்கேன் பண்ணும்போது அம்மா வெளியில் தானே நின்றுக்கிடுச்சிச்சு, என்னுடைய குழந்தைய பார்க்கணுன்னு அம்மாவுக்கு ஆசையாக இருந்துச்சா? இல்லை இல்லை, என்ன நான் ஸ்கேன் பண்ணும்போது என் குழந்தைய வந்து பார்க்காம இப்போது அவளுடைய குழந்தை மட்டும் பார்க்க போகிறாங்க. இது என்னங்க நியாயம்? அவனா மட்டும் ஒஸ்தி, நான் என்ன மட்டும் என்னங்க அவ்வளோ இலக்காரமாக போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வழக்கம் போல் குமரன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்னடி விஜய் பயப்படுறாருன்றதுக்காக கூடவே போயிருக்காங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், அதெல்லாம் இல்லை, காவேரினா மட்டும் தனியாக ஸ்பெஷலாக அவளை மட்டும் கவனிக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அங்கே எதுக்காக அவங்க பயந்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாமல் கங்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி மேலே பொறாமப்பட்டு காவேரிக்கு தான் எல்லாமே பண்ணுறாங்க, அவளை அக்கறையாக பார்த்துக்கிறாங்க, கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க அப்படின்றது இங்கே கங்காவுக்கும் ரொம்ப யூகவாக இருக்குது நம்ம கங்காவுக்கு. ஸோ இப்போ காவேரிக்கு அங்கே ஸ்கேன் பண்ண போயிருக்காங்க. ஸோ உள்ளே போனதும் டாக்டர் வந்து காவேரியை ஸ்கேன் பண்ணுறாங்க. விஜய் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க, குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹெட்டு, இது காலு, இதெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே டாக்டரோடைய முகமே மாறி போயிடுது. விஜய்க்கும் டாக்டரோட முகத்தை பார்த்து பயங்கர ஷாக்காக இருக்குது. ஆனால் காவேரி இது எதுவும் தெரியாமல் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. என்னாச்சு டாக்டர், எல்லாம் ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாங்க. டாக்டர் எதுவுமே சொல்கிறதில்ல, அமைதியாகவே ஆயிடுறாங்க. இப்போது இங்கே சாரதாமே இருந்துக்கிட்டு எல்லாம் தான் ஓகே தானே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்குமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க டாக்டர். இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஜய், பாப்பாவை பற்றி அதாவது குழந்தைய பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொல்லுவாங்க, வா காவேரி, வேணும் இல்லை நீ பயப்படாத இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ ரிசல்ட்டு பொறுமையாக சொல்லுவாங்க அப்படின்னு காவேரி நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஏதோ இதில் இருக்குது, அதனால தான் டாக்டர் வந்து நம்மக்கிட்ட சொல்லலை அப்படின்னு விஜய்க்கு புரியுது. ஸோ இப்போ வெயிட் பண்ணுறாங்க. கங்காவையும் குமரனையும் முதல்ல கூப்பிட்றாங்க. எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனை பார்த்துட்டு செக் பண்ணி சொல்லிட்டு டேப்லெட்லாம் ரெகுலராக எடுத்துக்க சொல்லி அனுப்புகிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் காவேரியை உள்ளே கூப்பிட்றாங்க. விஜயும் காவேரியும் வராங்க. இப்போது டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு விஜய்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டாக்டர், எல்லாம் ஓகே தானே, என்ன அவர்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே காவேரி வந்துட்டு வெளியில் போகிறாங்க. காவேரி வெளியில் போனதுக்கப்புறமா சாரதா வந்து உள்ளே வராங்க. என்னாச்சு தம்பி அப்படின்னு. ஒன்றும் இல்லை டாக்டர், இன்னும் எதுவும் சொல்லலை அப்படின்னு. இவங்க யார் அப்படின்னு, காவேரியோட அம்மா தான் அப்படின்னு இங்கே விஜய் வந்து டாக்டர்கிட்ட சொல்லுவோம். சரி அப்போ நீங்களும் இங்கே இருங்க, உங்கள் 2 பேருக்கிட்டேயும் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டாக்டர் என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சாரிங்க, எங்களால் எதுவுமே பண்ண முடியல, அதாவது எங்களாச்சும் எதுவுமே சொல்ல முடியல, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன உடனே விஜய்க்கு ரொம்ப பயமாயிடுது. சாரதாவுக்குமே என்னன்னு டாக்டர் சீக்கிரம் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி குழந்தை வந்து உள்ளே வந்து ஆக்டிவாகவே இல்லை, குழந்தை ஒரு மாதிரியாக இருக்குது, குழந்தையோடைய மூளையை நிறைய வந்து பாதிச்சிருக்கு. இவங்களுக்கு ஆல்ரெடி சிக்கன் பப்ஸ் வந்து தான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதனால் குழந்தை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த குழந்தை பிறந்தாலையும்
கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே விஜய்க்கும் சாரதாவுக்கும் பயங்கர ஷாக்காக இருக்கு. இப்போ இங்கே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க சாரதாவும் விஜயும். என்ன சொல்கிறீங்க டாக்டர், நீங்கள் எனக்கு ஒன்றுமே புரியல, புரியுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சாரதா வந்து கேட்கவும், அப்போ தான் டாக்டர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் அந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, நாங்கள் ஸ்கேன் பண்ணி நல்லா பார்த்துட்டோம், 1க்கு 2 டைம் பார்த்துட்டோம், குழந்தைக்கு கொஞ்சம் மூளை பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு சிக்கன் பப்ஸ் வந்ததுனால அவங்க ரொம்பவே வந்து பயந்துருக்காங்க, அதனால் அது குழந்தையே பாதிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி விஜய்கிட்ட சொல்லியாச்சு, இந்த மாதிரி சிக்கன் பப்ஸ் வரும்போது அவங்கள பயப்படாமல் தைரியமாக பார்த்துக்க சொல்லி. ஆனால் அவங்க குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடும்னு இந்த ஃபோன் யூடியூப் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப அப்செட் ஆகிருக்காங்க போல இருக்குது. அது ரொம்பவே குழந்தைய பாதிச்சிருக்கு. இந்த குழந்தை பிறந்தாலையோ அந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து ரொம்ப நாள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு மனசுக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை, நீங்கள் அபார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கர ஷாக்காகி மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க. சாரதாவுக்கு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கேட்கவும், ஆமாம் வேறு வழி இல்லை, நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். இங்கே பாருங்கள், இது அவங்கள ரொம்ப பாதிக்கும். அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா சுயநினைவு இல்லாத கொஞ்சம் கூட மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அப்புறம் பின்னாடி ஃபியூச்சரில் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். எல்லாரும் கேள்வி கிண்டல பண்ணுவாங்க. அதனால தான் இப்போவே சொல்கிறேன், இந்த குழந்தையை அபார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே எங்கள் விஜய் இருந்துக்கிட்டு, இல்லை டாக்டர் இல்லை, இதை கேட்டால் காவேரி கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டான், நான் வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ண மாட்டான், இது தெரிஞ்சாலே அவன் ரொம்ப மனசை உடைஞ்சு போயிடுவா. இல்லை டாக்டர் நீங்கள் வேணால் இன்னொரு தடவை செக் பண்ணுங்கள், இல்லைனா நாங்கள் வேறு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே வந்து பயப்படுறாரு. நீங்கள் இவருக்கு சொல்லி புரிய வைங்க. இவர் பயத்தில் ரொம்ப வந்து உளர்றாரு. எத்தனை டாக்டர் கிட்ட போனாலும் இதே தான் ரிப்போர்ட் வரும். அப்புறம் உங்கள் ஒய்ஃப்க்கு தெரிய வரும், அவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்களே அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாரதா கிட்ட வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க, என்ன தம்பி இது, எல்லா கடவுளையும் வேண்டணும், ஒரு கடவுளுக்கு கூட கண்ணு இல்லாமல் போச்சு, என் பிள்ளை காவேரிக்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து பயங்கரமாக விஜய்கிட்ட அளவுமா, பார்த்துக்கலாத்த நான் பயப்பட்ட மாதிரியே ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, காவேரி இதை கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டா, அவகிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலாத்த அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே இங்கே பயங்கரமாக வந்து வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ் நீங்கள் எப்படியாச்சும் சொல்லி காவேரி கிட்ட புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ரிப்போர்ட்டை கொடுத்துடுறாங்க. ஸோ இங்கே விஜயம் சாரதாவும் ரொம்ப மனசடைஞ்சு போய் வெளியே வர்றாங்க. காவேரி எடுத்துக்கிட்டு வெளியே, அக்கா உனக்கு டாக்டர் எல்லாம் என்னக்கா சொன்னாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ உங்களுடைய பாப்பா நல்லா இருக்குல்ல, என்னுடைய பாப்பாவும் நல்லா தான் இருக்குக்கா, விஜய் தான் உள்ளே பேசிட்டு வர்றாரு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வெளியே வந்த சாரதா கிட்டேயும் விஜய் கிட்டேயும் டாக்டர் என்ன சொன்னாங்க, எல்லாம் ஓகே தானே, என்ன விஜய் நம்ம பாப்பா நல்லா இருக்குல்ல, டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காவேரி கிட்ட வந்து, அதாவது காவேரி வந்துட்டு விஜய் கிட்ட கேட்கவும், விஜயுமே நடந்த விஷயம் எதுவுமே காவேரிக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க. இதனால் 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு இந்த விஷயத்த காவேரி கிட்டேருந்து மறைச்சிடுறாங்க. எல்லாம் ஓகே தான், நல்லா இருக்கு குழந்தை, ஓகே காவேரி நம்ம போகலாம், டாக்டர் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட போய் சொல்லிடுறாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறமா 2 பேரும் கிளம்பி வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. சாரதாவும் விஜயும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அடிக்கடிக்கு 2 பேரும் மீட் பண்ணி வீட்டில் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு, ஏதோ 2 பேரும் அப்பப்போ பேசுகிறேங்க, என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்ட்டுருக்கேன்னு கூட காவேரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, நாங்கள் சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, காவேரி கிட்ட சாரதாவும் விஜயும் மறைச்ச விஷயம் காவேரிக்கு தெரிய வந்தால் காவேரியோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.